Dr. Rajasundaram, CEO of Aishwarya Hospital, Director Aishwarya Cancer Center from Chennai. இன்னைக்கு வந்து ஜைடஸ் பிங்கத்தான் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா மெயினாக பிரஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பிங்கத்தான் வந்து எவ்ரி இயர் வேறு வேறு சிட்டியில் பண்ணுறாங்க. இந்த வருஷம் சென்னையிலையும் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் இவெண்ட். பிங்கத்தானுங்கிறது ஒன்றும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மரத்தான். People run for 3 kilometers, 5 kilometers, 10 kilometers, 25 kilometers, 50 kilometers, some 100 kilometers, few of them. இது மெயினாக பிரஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ காமனஸ்ட் கேன்சர் இன் விமன் இஸ் பிரஸ்ட் கேன்சர். 1/3 ஆஃப் கேன்சர், அதாவது 31% ஆஃப் கேன்சர் இன் எவ்ரி விமன். என்டையர் ஒரு பெண்களுக்குரிய எல்லா கேன்சரையும் எடுத்தால் 31% வந்து பிரஸ்ட் கேன்சர் மட்டுமே இருக்குது, மீதி எல்லா கேன்சரையும் சேர்க்கும்போது. ஸோ ஒரு நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் 1 out of 19 விமன், அதாவது 19ல் ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு லைஃப் டைமில். இது வந்து டாக்குமெண்டட் ரெக்கார்ட். பட் என்னோட அசம்ஷன் என்ன, 30 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இன்னும் கூடவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 1 out of 10 விமன் வில் பி சஃபரிங் ஃப்ரம் பிரஸ்ட் கேன்சர். ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுல, நிறைய பேர் டாக்குமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணால் இனிமேல் நிறைய பிரஸ்ட் கேன்சர் இருக்கும். இதில் இப்போ ரீசெண்டாக பார்க்குற ட்ரெண்ட் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம யங்கர் விமனுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது. முன்னாடிலாம் பிரஸ்ட் கேன்சர் வந்து 50-60 வயசில் வரும்னு படிப்போம், அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து 40 வயசில் பிரஸ்ட் கேன்சர் வருது நிறைய பேருக்கு. இதெல்லாரும் எதனால் இந்த மாதிரி யங் பிரஸ்ட் கேன்சர் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன ரீசன்னு கேட்டால் வேறு எதுவும் பெருசாக மாறிடல, ஜெனட்டிக்லாம் எதுவும் மாறிடல. பட் ஆனால் வந்து நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. வி ட்ரை டு ஃபாலோ வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல். ஸோ நிறைய ஜங்க் ஃபுட், ஒபிசிட்டி, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கனால ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து ஜாஸ்தி உடம்புல இருந்து அதை வந்து பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு வர ஆரம்பிக்குது. பிரஸ்ட் கேன்சர் மாதிரி ஓவேரியன் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், அப்புறம் கருமுட்டை கேன்சர், இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சஸில் வருது. ஆனால் பிரஸ்ட் கேன்சர் தான் ரொம்ப காமனாக இருக்குது. பட் இது வந்து என்ன அட்வான்டேஜ், பிரஸ்ட் கேன்சர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 40 வயதுக்குரிய எந்த ஒரு விமனும் ஒரு ஸ்க்ரீனிங் மேமோகிராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு மேமோகிராம் வந்து அது வந்து அவ்வளோ பெயினில் ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அந்தளவு பெயின்ஃபுல்லாலாம் கிடையாது இப்போ இருக்க மேமோகிராம். மைல்டு டிஸ்கம்ஃபர்ட்னா இருக்கலாம். அந்த மேமோகிராம் வந்து 3Dயில் எடுக்கிறாங்க. ரொம்ப துல்லியமாக ஒரு 3 mm, 4 mm பிரஸ்ட் கேன்சர் லீஷன்ஸ், அதெல்லாம் நல்ல ரேடியாலஜிஸ்ட், பிரஸ்ட் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தீபா மாதிரி இருக்காங்க. இதில் ஐடென்டிஃபைட் அதை கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஸ்பெஷல் பயோப்சி மெத்தட் இருக்குது, இமேஜ் கேட்டட் பயோப்சின்னு. அதை பயோப்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்னா, மோஸ்ட்லி அது இல்லாமல் இருக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். அது பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குலாம் சொல்லிட்டுன்னா, சர்ஜரி இருக்குது, அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி இருக்குது, மருந்து மூலமாக குணப்படுத்துறது, ரேடியோதெரப்பி இருக்குது, கதிர்வீச்சு சிகிச்சை, டார்கெட்டட் தெரப்பின்னு ஸ்பெஷல் அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்கக்கூடிய தெரப்பி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது, ஹார்மோன் தெரப்பின்னு இருக்குது. ஸோ இந்த 6 விதமான தெரப்பியில் எது கொடுக்குறோன்றது அந்தந்த ஒரு கேன்சரை பொறுத்து. ஒரு 5 விதமான பிரஸ்ட் கேன்சருக்கு எதை கொடுக்குறோம், எதுக்குன்னா டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. இதில் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா அது அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னா, 100% உயிரோடு இருக்கலாம். அதில் வந்து மார்ட்டாலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 0%. ரெண்டாவது வந்து பிரஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கீமோதெரப்பி நிறைய அவாய்ட் பண்ணிடலாம், டார்கெட் தெரப்பி அவாய்ட் பண்ணிடலாம், ஹார்மோன் தெரப்பி வேணுன்னா கொடுக்கலாம், ரேடியேஷன் தெரப்பி அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்க்ரீனிங் மேமோகிராமில் கண்டுபிடிச்சி less than 1 cm கண்டுபிடிக்கிற டியூமருக்கு வந்து நம்ம நிறைய மற்ற வைத்திய முறைகளை அவாய்ட் பண்ணிடலாம். இதனால் வந்து நமக்கு மனசுக்கு கஷ்டம் இல்லை, உடலுக்கு கஷ்டம் இல்லை, மூணாவது பணத்துக்கும் கஷ்டம் இல்லை. ஸோ எல்லாமே பிரஸ்ட் கேன்சர்னால் ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட், நிறைய செலவாகும் அப்படின்னு வந்துடுது. பட் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து 1/10 ஆஃப் த காஸ்ட் தான் செலவாகும். அதுவும் வந்து நல்ல சென்டரில் ப்ராப்பராக இதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் இடத்துல பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் வந்து நம்ம முதல்ல நான் பால்பல் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். அது வர்றதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனிங் மேமோகிராம் 40 வயதில் இருக்க எல்லா பெண்டிரும் மேமோகிராம் எடுத்தோன்னா அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது கைக்கு தென்படுறதுக்கு முன்னாடி. சப்போஸ் அப்படி கண்டுபிடிக்கல, அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு காமனாக கேட்பாங்க. காமனாக ஒரு பிரஸ்ட் லம்ப் இருக்கலாம், ஒரு சின்ன கட்டி. எல்லா கட்டியும் மார்பகத்தில் வர எல்லா கட்டியும் பிரஸ்ட் கேன்சர் கிடையாது. நிறைய கட்டிகள் வந்து பினைன் டியூமர்ஸாக இருக்கும், ஃபைப்ரோடினோஸ் அந்த மாதிரி. பட் ஒரு 10% வந்து பிரஸ்ட் கேன்சராக இருக்கும். பட் நம்ம ஒரு பிரஸ்ட் கேன்சர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கட்டியாக தோன்ற எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்குரிய சரியான மருத்துவர் அணுகி அதுக்குரிய சரியான டெஸ்ட்டுகள் பண்ணி பார்க்கணும். மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட், பயோப்சி எல்லாமே பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது வந்து மார்பக காம்புலேருந்து நீர் மாதிரி வர்றது, இல்லை ரத்தம் மாதிரி வருது, ஏதாவது அந்த மாதிரி வந்தாலும் சந்தேகப்பட்டு உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது இல்லாமல் ஏதாவது ஸ்கின் லெவலில் தடிப்பு மாதிரி இருக்கிறது, இல்லை ஒரு மார்பகம் இன்னொரு மார்பத்தோட வித்தியாசமாக இருக்கிறது, இது மாதிரி எந்த வித மார்பகத்தில் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எந்த மாறுதல் இருந்தாலும் உடனே நம்ம வந்து நல்ல மருத்துவர் அணுகி அதுக்குரிய டெஸ்ட்டுகள் பண்ணி
என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்து ரொம்ப புண்ணாகிறது, ரத்தம் வர்றது, பிடிஓ ஆரஞ்சுன்னு சொல்லுவோம், ஆரஞ்சு பீல் மாதிரி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இப்போ ரொம்ப அந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ அதிகம் பார்க்குறதும் இல்லை, அர்பன் பாப்புலேஷனில். பட் இன்னும் ரூரல் பாப்புலேஷனில் இன்னும் அந்த மாதிரி வர்றவங்க இருக்காங்க. ஸோ அந்தளவு வரவிடக்கூடாதுன்னு தான் எங்களோட மெசேஜ். ஸோ ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும், நான் பால்பபிளாக கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாட்டி ரொம்ப சின்ன கட்டியாக இருக்கும் போதே உடனே வந்து மருத்துவர் அணுகி கண்டுபிடிச்சிடணும். ஸோ breast cancer வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி, கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஸோ we have to spread the message that breast cancer is curable and make the breast health aware for every woman. Thank you. Hello everyone, I'm Dr. Deepa Chegu. I'm the director of Aishwarya Breast Center. I do breast imaging and interventions. Today, two messages that I want to pass on to women is breast self-examination and screening mammogram. They are the most important tests that any woman should undergo. And most importantly, screening mammogram starting at the age of 40 years and do it once a year. Even though you feel fine and there is no problem with you, please go ahead and do an annual screening mammogram. And also, why we are talking about breast self-examination is you can get familiar with your breast, and if you find any abnormality in your monthly breast self-examination, please do not ignore but come forward. Both these tests help us identify breast cancer at a very early stage. Thank you.